வணக்கம், இது சூப்பர் 60 விறுவிறுப்பான செய்திகளின் அணிவகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக, திருப்பதி கோயில் லட்டில் என்னென்ன விலங்குகளின் கொழுப்புகள் பயன்படுத்தப்பட்டன என்ற அதிர வைக்கும் ஆய்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. கடந்த ஆட்சியில் திருப்பதி ஏழுமலையான் கோவில் லட்டு உள்ளிட்டவற்றில் பயன்படுத்தப்பட்ட நெய்யில் மாடு மற்றும் பன்றி கொழுப்பு பயன்படுத்தப்பட்டிருப்பது ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. திருப்பதி லட்டு பிரசாதத்தில் நெய்க்கு பதிலாக விலங்குகளின் கொழுப்பை பயன்படுத்தி அதன் புனிதத்தன்மையை கெடுத்துவிட்டதாக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டியிருந்தார். ஆனால் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் இந்த குற்றச்சாட்டை மறுத்து வந்தனர். இந்த விவகாரம் புயலாக உருவெடுத்திருக்கும் சூழலில் தேசிய பால்பொருள் வளர்ச்சி வாரியத்தில் திருப்பதி லட்டு குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. இதன் ஆய்வு முடிவுகள் வெளியாகியிருக்கும் நிலையில் திருப்பதி கோவில் லட்டுகளில் விலங்குகளின் கொழுப்பு சேர்க்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன்படி திருப்பதி லட்டில் பன்றி கொழுப்பு மற்றும் மாட்டுக் கொழுப்பு உள்ளிட்ட பொருட்கள் சேர்க்கப்பட்டிருந்தது பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சோயாபீன்ஸ், சூரியகாந்தி எண்ணெயுடன் மாட்டுக் கொழுப்பு மற்றும் பன்றி கொழுப்பு கலக்கப்பட்டிருப்பதாக ஆய்வு முடிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜெகன்மோகன் ரெட்டியின் ஆட்சி காலத்தில் பெருமாளுக்கு படைத்த பிரசாதத்தில் விலங்குகளின் கொழுப்பு இருந்தது உறுதி செய்யப்பட்டிருப்பது பக்தர்களுக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பதி லட்டு குறித்து குற்றம் சாட்டி ஆந்திர முதலமைச்சர் குடும்பத்துடன் கோயிலில் சத்தியம் செய்ய தயாரா என்று தேவஸ்தான அறங்காவலர் குழுவின் முன்னாள் தலைவர் சவால் விடுத்த நிலையில் சந்திரபாபு நாயுடு ஆதாரமின்றி பேச மாட்டார் என்று அவரது மகனும் அமைச்சருமான நாரா லோகேஷ் தெரிவித்துள்ளார். திருப்பதி லட்டு குறித்த சந்திரபாபு நாயுடுவின் குற்றச்சாட்டு அரசியல் ஸ்டண்ட் என தேவஸ்தான அறங்காவலர் குழுவின் முன்னாள் தலைவர் சுப்பா ரெட்டி விமர்சித்துள்ளார். If he still believes that, let him come and swear before Lord Venkateshwara. I am ready for that. Otherwise, he should take back. Otherwise, if they are not reacting on this, I will go for legal action. இந்நிலையில் தேசிய பால்வள மேம்பாட்டு நிறுவனம் நடத்திய ஆய்வு முடிவுகளை அறிக்கையாக வெளியிட்ட தெலுங்கு தேசம் கட்சியின் செய்தி தொடர்பாளர் அனம் வெங்கடரமண ரெட்டி இது உலகம் முழுவதும் உள்ள இந்துக்களை அவமதிக்கும் செயல் என்று குற்றம் சாட்டினார். Our only thing is that this is an affront to the Hindu religion. This is an affront to not one Hindu, to Hindus who live globally. All over the world. ரேணிகுண்டா விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அம்மாநில ஐடித்துறை அமைச்சர் நாரா லோகேஷ் திருப்பதி லட்டு தயாரிக்கப்பட்ட நெய்யில் இறைச்சி இருந்தது உண்மை என்று உறுதிபட கூறினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நடைமுறையில் சாத்தியமற்றது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்தியாவின் பன்முகத்தன்மை கொண்ட தேர்தல் நடைமுறை மற்றும் கூட்டாட்சி தத்துவத்தை மட்டுப்படுத்தும் முன்மொழிவு என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தலுக்கான சுழற்சி, பிராந்திய பிரச்சினைகள், நிர்வாக முன்னுரிமைகள் ஆகியவற்றில் பரந்துபட்ட வேறுபாடுகள் உள்ளதால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நடைமுறையில் சாத்தியமற்றது என்றும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை அமல்படுத்த அலுவல் ரீதியாகவும் நிர்வாகத்திலும் சாத்தியமற்ற மாற்றங்கள் செய்வது அவசியம் என்றும் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். எனவே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது பாஜகவின் ஈகோவை திருப்திப்படுத்துவதற்கு மட்டுமே கொண்டுவரப்பட்டதாகவும் அதனை அமல்படுத்த முடியாது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஒரு கட்சியின் பேராசைக்கு இந்தியாவின் ஜனநாயகம் அடிபணியாது என்று கூறியுள்ள முதலமைச்சர், வேலைவாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு, மாநிலங்களுக்கான நிதி பகிர்வில் மத்திய அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையால் வரிப்பணம் வீணாவது தடுக்கப்படும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ள நிலையில் இது ஒரே நாடு என்ற சிந்தனையை விதைக்கும் முயற்சி என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். மக்களின் நேரம் வீணாகிறது, மக்களின் வரிப்பணம் வீணாகிறது. அதனால் இது ஒரு நல்ல முயற்சி. இது உடனே சும்மா அப்படியே பொத்தாம்பதுவா உடனே எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. சிந்தனைவாதிகள், முன்னாள் தேர்தல் அதிகாரிகள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் பொதுநலவாதிகள், அரசியல்வாதிகள், கட்சிகள் இவர்கள் எல்லாரின் கருத்தை கேட்டு ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரவேற்கத்தக்கது. நீ ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்தல், ஒரே கல்விக் கொள்கை, ஒரே இதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீன்னு வச்சுக்க, அது கஷ்டம். ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் 7 கட்டம் 8 கட்டம் அப்படி நடத்த காரணம் என்ன? தமிழ்நாட்டை 40 தொகுதி கொண்ட அந்த நாடு ஒரே தேர்தலாக நடத்துனீங்க, ஒரே கட்டமாக. ஆனால் வட மாநிலங்களில் எல்லாத்தையும் 4 கட்டம் 5 7 கட்டம் 10 கட்டம் 13 கட்டமாக நடத்த காரணம் எங்க எப்படிங்க ஒரே தேர்தலில் ஒரே நாடு ஒரே தேர்தலில் நீ ஒரே நாடுன்னு எங்களை கட்டமைக்க மண்டைகளை ஏற்ற பார்க்குற நீ? இது ஒரே நாடா?
ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை சாத்தியம் இல்லாதது எனவும் அதனை கடுமையாக எதிர்ப்பதாகவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். வாய்ப்பே கிடையாது, அதை நடைமுறைப்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடையாது. மோடி அரசுக்கும் RSS உடைய சித்தாந்தம் என்னவென்றால் ஒரு நாடு ஒரு தேர்தல் ஒரு கொடி ஒரு மொழி ஒரு அதிபர், இதான் அவங்க சித்தாந்தம். இந்த சித்தாந்தத்தை இந்திய தேசிய மக்கள் தோற்கடிப்பார்கள், ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். தேர்தல் நடைமுறைகளில் உள்ள சிக்கல்களை தீர்த்து புதியவற்றை ஏற்றுக்கொள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தயங்குவது ஏன் என்று பாஜக மூத்த தலைவர் ராம ஸ்ரீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு நாட்டினுடைய பிரதமரோ முதலமைச்சரோ எந்நேரமும் தேர்தல் பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தா எப்படி ஆகும்? இப்பதான் ஸ்டாலின் அவர்கள் 2024 பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் செஞ்சு ஓஞ்சிருக்காரு. இன்னும் ஒரு வருஷம் தான் அவர் சட்டசபை தேர்தல் பிரச்சாரம் செய்யணும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வருஷம் 1.5 வருஷம் தான் மறுபடியும் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும். இதுல இடையில இடைத்தேர்தல் வேற வந்துட்டு போகும். அப்போ ஒரு தேசமே தேர்தல் பிரச்சாரத்திலே இருந்தா அது எப்படி சார் அந்த தேசம் வளர்ச்சி அடையும்? அடிக்கடி தேர்தல் நடப்பது நாட்டிற்கு கேடு எனவும் ராம ஸ்ரீனிவாசன் கூறியுள்ளார். துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் நிச்சயம் பதவியேற்பார் என்று அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார். இன்னும் 10 நாட்களுக்குள் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பதவியேற்பார் என்று அமைச்சர் தாமு அன்பரசன் கூறியுள்ளார். அமைச்சர் உதயநிதி துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று திமுக நிர்வாகிகள் மற்றும் மூத்த அமைச்சர்கள் அவ்வப்போது குரல் எழுப்பி வந்தனர். இந்நிலையில் புதன்கிழமை செய்தியாளர்களை சந்தித்த உதயநிதி தான் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்பது குறித்து முதலமைச்சர் முடிவு செய்வார் என்று கூறினார். இந்த சூழலில் காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தாமு அன்பரசன் உதயநிதி துணை முதலமைச்சராக உள்ளது உண்மைதான் என்று தெரிவித்தார். அமைச்சர் வந்துட்டு துணை முதலமைச்சர் வாய்ப்பில்லை இருப்பது உண்மையிலே இருப்பது. அது வாரம் 10 நாள்ல உண்மையிலே நிச்சயமா துணை முதல்வராக எங்களுடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் நிச்சயமாக 28ஆம் தேதி அறிவிக்க வாய்ப்பு இருக்குங்களா? இன்னொரு வாரத்தை நாளை கூட அறிவிச்சிருவாங்க. தயாரா இருக்கோம் நாங்க. இதனால் விரைவில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பணியிடங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் வலியுறுத்தியுள்ள நிலையில் அது தொடர்பான அறிவிப்பு அடுத்த மாதம் வெளியாகும் என டிஎன்பிஎஸ்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டு குரூப் 4 தேர்வுக்கான காலி பணியிடங்களை அதிகரிக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, ராமதாஸ், சீமான் உள்ளிட்டோர் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாடு முழுவதும் அரசு அலுவலகங்களில் காலியாக உள்ள 3,50,000 பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நிலையில் 20,000 இடங்கள் நிரப்ப வேண்டிய சூழலில் நடப்பாண்டில் வெறும் 6,244 இடங்கள் மட்டும் நிரப்புவது கண்டனத்திற்கு உரியது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதேபோன்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒரு தேர்வை 16 லட்சம் பேர் எழுதுகிறார்கள் என்பதிலிருந்தே தமிழ்நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் எந்த அளவுக்கு தலைவிரித்தாடுகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் என்று கூறியுள்ளார். எனவே தேர்வர்களின் கோரிக்கையை ஏற்று டிஎன்பிஎஸ்சி நடத்திய தேர்வின் மூலம் நிரப்பப்படவுள்ள 4ஆம் தொகுதி பணியிடங்களின் எண்ணிக்கையை 15,000ஆக அரசு உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். போட்டித் தேர்வுக்கு முயற்சிக்கும் லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு இளைஞர்கள் வாழ்வில் ஒளியேற்ற குரூப் 4 தேர்வு மூலம் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 30,000 பணியிடங்களுக்கு தேர்வு நடத்த அரசாணை வெளியிட வேண்டும் என சீமான் வலியுறுத்தியுள்ளார். குரூப் 4 தேர்வுக்கான காலி பணியிடங்களின் எண்ணிக்கையை 15,000 வரை உயர்த்த வேண்டும் என தேர்வர்கள் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் அது தொடர்பான அறிவிப்பு அடுத்த மாதம் வெளியாகும் என டிஎன்பிஎஸ்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட குரூப் 4 பணியிடங்களுக்கு கடந்த ஜூன் மாதம் தேர்வு நடைபெற்றது. இதில் காலி பணியிடங்கள் 6,244 என அறிவிக்கப்பட்டு பின்னர் கூடுதலாக 480 பணியிடங்கள் சேர்க்கப்பட்டன. எனினும் 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தேர்வு எழுதியுள்ள நிலையில் இந்த ஆண்டு கட் ஆஃப் மதிப்பெண்கள் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் காலி பணியிடங்களின் எண்ணிக்கையை 15,000 வரை உயர்த்த வேண்டும் என கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன. இது வரைக்கும் கம்பேரிட்டிவ்லி பார்த்தோம்னா எந்த வருஷமும் இவ்வளவு கம்மியாக வேகன்சி இல்லை. இதில் 6,244 வேகன்சியில் வெறும் 5,000 வேகன்சி மட்டும்தான் வந்துட்டு நார்மலாக உள்ள டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வேகன்சி. ஒரு 2,400 வேகன்சி கிட்ட வரைக்கும் நமக்கு ஃபாரஸ்ட் தான் வருது. ஸோ இந்த மாதிரி கம்மியான வேகன்சி இது வரைக்கும் எங்கேயுமே எந்த குரூப் 4லையுமே வந்ததில்லை. 15 லேக்கில் 1% தான் 15,000 வருது. ஸோ அந்த 1% லெவல் வேகன்சியாவது வேணும், அதான் எங்களோட ரெக்வஸ்ட்டாக கேட்குறோம். இதை வலியுறுத்தி எக்ஸ் தளத்தில் #increase group 4 vacancy என்ற ஹேஷ்டேகை ஏராளமானோர் பதிவிட்டனர். இந்நிலையில் குரூப் 4 தேர்வுக்கான காலி பணியிடங்களை அதிகரிப்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அக்டோபர் முதல் அல்லது 2வது வாரத்தில் வெளியாகும் என டிஎன்பிஎஸ்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பெண் பயிற்சி மருத்துவர் மரணத்திற்கு நீதி கேட்டு மேற்கு வங்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பயிற்சி மருத்துவர்கள் நாளை முதல் அவசர சிகிச்சைகளுக்கான பணிக்கு திரும்ப முன்வந்துள்ளனர். கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனையில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதற்கு நீதி வேண்டி இளநிலை மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். பணியிடத்தில் பாதுகாப்பான பணிச்சூழல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் வலியுறுத்தி கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. மேலும் கொல்கத்தாவில் உள்ள மருத்துவத்துறை அலுவலகம் முன்பும் மருத்துவர்கள் 9 நாட்களாக தர்ணாவில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே கடந்த 16ஆம் தேதி முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இளநிலை மருத்துவ குழுவினருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அப்போது மருத்துவர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்ட பெரும்பாலான கோரிக்கைகளை அரசு ஏற்றுக்கொண்டது. மருத்துவர்களின் கோரிக்கைகளை அரசு ஏற்றுக்கொண்டதை அடுத்து போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக மருத்துவர்கள் அறிவித்துள்ளனர். நாளை முதல் அவசர சிகிச்சைகளுக்கான பணிக்கு திரும்புவதாகவும் அவர்கள் உறுதியளித்துள்ளனர். எனினும் பெண் பயிற்சி மருத்துவர் மரணத்திற்கு நீதி கிடைக்கும் வரை வெளிப்புற நோயாளிகளுக்கான சிகிச்சைகளை தொடங்க மாட்டோம் என்றும் பயிற்சி மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். காஷ்மீரில் ரத்து செய்யப்பட்ட அரசமைப்பின் 370வது பிரிவை உலகில் எந்த சக்தியாலும் மீண்டும் கொண்டுவர முடியாது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் உள்ள 90 சட்டமன்ற தொகுதிகளில் முதற்கட்டமாக 24 தொகுதிகளில் புதன்கிழமை வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீநகர், பூஞ்ச் உட்பட 26 தொகுதிகளுக்கு வரும் 25ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் ஸ்ரீநகரில் பரப்புரையில் ஈடுபட்ட பிரதமர் மோடி ஜம்மு காஷ்மீரில் பாஜக ஆட்சி அமைந்தால் ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள மூதாட்டிகளின் வங்கிக் கணக்கில் ஆண்டுதோறும் 18,000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். மேலும் ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். தொடர்ந்து ஜம்முவில் நடந்த கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி 370வது சட்டப்பிரிவை உலகில் எந்த சக்தியாலும் மீண்டும் கொண்டுவர முடியாது என்றார். दुनिया की कोई ताकत जम्मू कश्मीर में आर्टिकल 370 की वापसी नहीं करा सकती. முன்னதாக நடந்த தேர்தல் பரப்புரையில் தேசிய மாநாட்டு கட்சித் தலைவர் உமர் அப்துல்லா 370வது சட்டப்பிரிவு மீண்டும் கொண்டுவரப்படும் என்று பேசியிருந்தார். திருச்சி மாவட்டம் துறையூரில் சத்துணவு முட்டை ஹோட்டலில் விற்கப்பட்ட விவகாரத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருச்சி அருகே சத்துணவு முட்டைகளை விற்றதால் கைதான சத்துணவு அமைப்பாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். திருச்சி மாவட்டம் துறையூரில் உள்ள ரத்னா உணவகம் என்ற கடையில் தமிழ்நாடு அரசு முத்திரையிட்ட சத்துணவு முட்டைகளை தலா 2 ரூபாய்க்கு வாங்கி ஆம்லெட், ஆஃப் ஆயில், கலக்கி என 15 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக பொதுமக்கள் சிலர் வீடியோ எடுத்து அம்பலப்படுத்தினர். சார், முட்டை எங்கேருந்து வருது உங்களுக்கு? ஓனர் யார்? உள்ளே எடுங்க, உள்ளே இருக்கிறத எடுங்க. அப்படியே வைங்க. இதையடுத்து மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் வட்டார வளர்ச்சி அலுவலர் உணவகத்தில் ஆய்வு நடத்தினார். அப்போது அரசு முத்திரையுடன் கூடிய 111 சத்துணவு மூட்டைகள் பறிமுதல் செய்ததுடன் உணவகத்திற்கும் சீல் வைத்தார். இது தொடர்பாக மதுராபுரி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியின் சத்துணவு அமைப்பாளர் வசந்தகுமாரி மற்றும் உணவக உரிமையாளர் ரத்னத்தை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் சத்துணவு அமைப்பாளர் வசந்தகுமாரியை பணியிடை நீக்கம் செய்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் என்கவுண்டர் செய்யப்பட்ட பிரபல ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜியின் உடல் பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் மூலக்குத்தலம் மயானத்தில் எரியூட்டப்பட்டது. சென்னை ஏழுக்கிணறு அருகே உள்ள காக்காத்தோப்பு பகுதியைச் சேர்ந்த 36 வயதான பாலாஜி மீது கொலை உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. வியாசர்பாடி அருகே பதுங்கியிருந்த நிலையில் அவரை காவல்துறையினர் பிடிக்க முயன்றபோது துப்பாக்கியால் சுட்டதால் காவல்துறையினரும் என்கவுண்டர் செய்தனர். சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் உடற்கூறாய்வு நடைபெற்ற நிலையில் உறவினர்களிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டது. இந்நிலையில் பாலாஜியின் உடல் மூலக்குத்தலம் பகுதியில் உள்ள மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அப்போது அவரது உடலை பார்க்க உறவினர்கள், ஆதரவாளர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் குவிந்தனர். பாதுகாப்பு பணியில் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். பாலாஜியின் உடலை எரிமேடைக்கு கொண்டு சென்று எரியூட்டப்பட்ட பிறகும் கூட அவரது ஆதரவாளர்கள் இடத்தை விட்டு நகர மறுத்ததால் கூச்சல் குழப்பம் நிலவியது. கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இரவில் உறங்கிக் கொண்டிருந்த நபர்கள் மீது காவல்துறையினர் தடிக்கடி நடத்தியதால் பரபரப்பு நிலவியது. கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் ஆதரவற்றோர் 100க்கும் மேற்பட்டோர் பேருந்து நிலையத்தின் உள்ளே இரவு தங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். பேருந்து நிலையத்தில் உறங்கிவிட்டு காலையில் அங்கிருந்து கிளம்பி பணிக்கு சென்று மீண்டும் இரவில் வந்து தங்கியுள்ளனர். இந்த நிலையில் உறங்கிக் கொண்டிருந்த மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்றவர்கள், முதியவர்கள் மற்றும் பொதுமக்கள் மீது காவல்துறையினர் திடீரென தடியடி நடத்தி அங்கிருந்து விரட்டி எடுத்தனர். இதில் சிலருக்கு காயம் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் பேருந்து நிலைய முகப்பு வாசலில் அமர்ந்து மறியலில்
போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக பேருந்து நிலையத்திற்கு உள்ளே மாநகர பேருந்துகள் செல்ல முடியாமல் சாலையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டன. நீண்ட நேரம் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் பாதிக்கப்பட்ட நபர்கள் மீண்டும் பேருந்து நிலையத்தின் உள்ளே படுக்க அனுமதிக்கப்பட்டதால் அங்கிருந்து கலைந்து சென்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே நண்பரின் 2 குழந்தைகளை கடத்தி கொலை செய்த கட்டட ஒப்பந்ததாரர் கைது செய்யப்பட்டார். திருப்பூர் மாவட்டம் ஆம்பூரைச் சேர்ந்த யோகராஜ் என்ற கட்டட தொழிலாளியின் வீட்டிற்கு அவரது நண்பரும் கட்டட ஒப்பந்ததாரருமான வசந்தகுமார் நேற்று மாலை சென்றார். யோகராஜின் மனைவியிடம் பேசிய வசந்தகுமார் அவர்களின் 6 மற்றும் 4 வயது குழந்தைகளை தனது இருசக்கர வாகனத்தில் கடைக்கு அழைத்துச் சென்றதாக தெரிகிறது. நீண்ட நேரமாகியும் குழந்தைகளும் வசந்தகுமாரும் வீடு திரும்பாததால் சந்தேகமடைந்த யோகராஜ் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட போது வசந்தகுமாரின் சொந்த கிராமமான குடியாத்தத்தை அடுத்த சிங்கல்பாடி ஏரிப்பட்டி கிராமத்தில் உள்ள கோயில் பின்புறம் 2 குழந்தைகளும் சடலமாக கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தனது பாட்டி வீட்டில் பதுங்கியிருந்த வசந்தகுமாரை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். வசந்தகுமார் மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அவர் மன அழுத்தத்தில் இருந்ததாக கிராம மக்கள் கூறுகின்றனர். அதே சமயம் கோயில் அருகே சிறுவர்கள் இறந்து கிடந்ததால் நரபலி கொடுக்கப்பட்டதா என்ற கோணத்திலும் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கூட்டணி கட்சிகளின் வாக்குகளை பெற்றுக்கொண்டு திமுக ஆட்சி நடத்தி வருவதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்திருந்த நிலையில் திமுக கூட்டணிக்குள் பிளவை ஏற்படுத்தும் சதிச் செயலை சீமான் செய்வதாக விசிக தலைவர் திருமாவளவன் சாடியுள்ளார். ஆட்சியில நீங்க பங்கு தர மாட்டீங்கன்னு பேசுற நீ பெரிய ஆண்மகன் தானே, சிங்கம் தானே, பெரிய கொம்பு தானே, தனிச்சு நில்லு. என் ஓட்டை வாங்கிடுவ, விடுதலை சிறுத்தைகள் ஓட்டை, மதிமுக ஓட்டை வாங்கிடுவ, கம்யூனிஸ்ட் ஓட்டை வாங்கிடுவ, இஸ்லாமிய அமைப்புகளுடைய வாக்கை வாங்கிடுவ. எல்லாரும் வாக்களை வென்று அதிகாரத்துக்கு வந்த பிறகு இல்ல நான் தான் ஆளுவேன், இதான்டா சனாதனம், இதான் கொடிய சனாதனம். இதுதான் திமுக கூட்டணிக்குள் பேச வேண்டிய அரசியலை திமுக கூட்டணிக்கு வெளியே இருப்பவர்கள் பேசுவது ஏற்புடையதல்ல. அது அவர்களின் சூது சூழ்ச்சி நிறைந்த ஒரு அரசியல். என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்களின் போராட்டத்தை அடுத்து இன்று முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தில் 6000த்திற்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இங்கு பணிபுரியும் அதிகாரிகளுக்கும் நிரந்தர தொழிலாளர்களுக்கும் போனஸ் வழங்கப்பட்டு வருகிறது. ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு 8.33 விழுக்காடு போனஸ் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் தங்களுக்கு 20 விழுக்காடு போனஸ் வழங்க வேண்டும் என பல ஆண்டுகளாக ஊழியர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கப்படாததால் என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து 2வது நாளாக 20 விழுக்காடு போனஸ் வழங்க வேண்டி என்எல்சி சுரங்க நிர்வாக அலுவலகம் முன் தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து இன்று கடலூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று என்எல்சி நிர்வாகம் தரப்பில் அறிவிக்கப்பட்டது. இதனால் தற்காலிகமாக போராட்டத்தை ஒப்பந்த தொழிலாளர்கள் ஒத்திவைத்தனர். சுமூக தீர்வு எட்டப்படவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டம் நடத்தப்போவதாகவும் ஒப்பந்த தொழிலாளர்கள் தெரிவித்தனர். கன்னியாகுமரியில் அணு கனிம சுரங்கம் அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதற்கு எதிர்ப்பு வலுத்துள்ளது. கன்னியாகுமரியில் அணு கனிம சுரங்கம் அமைக்கும் திட்டத்தை கைவிட பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. கன்னியாகுமரியில் கிள்ளியூர் தாலுகாவிற்கு உட்பட்ட கீழ்மிடாலம், மிடாலம், இணையம், புத்தந்துறை, 7 தேசம், கொல்லங்கோடு ஆகிய கிராமங்களில் அணு கனிம சுரங்கங்களை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான பொதுமக்களின் கருத்து கேட்பு கூட்டம் அக்டோபர் 1ஆம் தேதி தக்கலை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது. இத்திட்டத்தினால் சுற்றுச்சூழல் பாதிப்புகள், மக்கள் உடல்நலம் மீதான தாக்கம், கடலரிப்பு போன்றவை ஏற்படும் என்பதால் அணு கனிம சுரங்கம் அமைப்பது முற்றிலும் தடை செய்ய வேண்டிய நடவடிக்கை என பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு தெரிவித்துள்ளது. எனவே தமிழக கடலோர பகுதிகளில் தாது மணல் உள்ளிட்ட அணு கனிமங்களை அகழ்ந்தெடுக்கும் திட்டங்கள் முற்றிலுமாக கைவிட வேண்டும் என்றும், ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் எவ்வித அணு கனிம சுரங்கங்களையும் திறக்கக்கூடாது எனவும் கூறியுள்ளது. இது தொடர்பாக நடைபெறும் மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் அனைத்து அரசியல் கட்சிகள், அமைப்புகள், சுற்றுச்சூழல் அமைப்புகள் கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது.
பிரியாணி போடவில்லை என கூறி உணவு பரிமாறுபவரை திமுகவினர் தாக்கிய சம்பவம் திருப்பத்தூரில் நிகழ்ந்துள்ளது. ஜோலார்பேட்டை அடுத்த பாலாங்குப்பத்தில் திமுக உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் ஏவாவேலு சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். இதனையடுத்து உறுப்பினர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் மதிய உணவாக பிரியாணி பரிமாறப்பட்டது. கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருந்ததால் உணவு பரிமாறுபவர்கள் திணறினர். அப்போது உணவு பரிமாறும் நபர் ஒருவர் தரையில் அமர்ந்தவர்களுக்கு பிரியாணி வழங்க மறுத்ததாக தெரிகிறது. இதனை தட்டி கேட்ட நபரை உணவு பரிமாறுபவர் தட்டை கொண்டு தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த திமுகவினர் சம்பந்தப்பட்ட நபர் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தியதால் அசாதாரண சூழல் நிலவியது. ஹரியானா தேர்தல் அறிக்கையில் பெண்களுக்கு மாதம் 2000 ரூபாய் தருவதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்த நிலையில் மீண்டும் ஆட்சி அமைத்தால் பெண்களுக்கு மாதம் 2100 ரூபாய் வழங்குவதாக பாஜக வாக்குறுதி அளித்துள்ளது. 90 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஹரியானாவில் வரும் 5ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்நிலையில் அண்மையில் காங்கிரஸ் வெளியிட்ட தேர்தல் வாக்குறுதிகளில் 18 வயதுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு மாதம் 2000 ரூபாய் அளிக்கப்படும், 300 யூனிட் இலவச மின்சாரம், 500 ரூபாய்க்கு சமையல் எரிவாயு வழங்கப்படும் உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் இடம் பிடித்தன. இந்நிலையில் பாஜக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் பெண்களுக்கு மாதம் 2100 ரூபாய் அளிக்கப்படும் என்றும் சிலிண்டர் ஒன்று 500 ரூபாய்க்கு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அக்னிவீர் திட்டத்தில் ஹரியானாவைச் சேர்ந்தவர்களுக்கு அரசு பணிகளுக்கான உத்தரவாதம் அளிக்கப்படும் என்ற அம்சங்களும் இடம்பெற்றுள்ளன. பாலியல் புகாரில் சிக்கிய பிரபல நடன இயக்குனர் ஜானி மாஸ்டர் கோவாவில் வைத்து கைது செய்யப்பட்டார். விஜய் நடிப்பில் வெளியான பீஸ்ட், வாரிசு உள்ளிட்ட படங்களுக்கு நடன இயக்குநராக பணியாற்றிய டான்ஸ் மாஸ்டர் ஜானி தெலுங்கு திரைத்துறையிலும் நடித்தார். அதில் ஹைதராபாத், சென்னை, மும்பை என படப்பிடிப்புக்கு சென்ற இடங்களில் எல்லாம் ஜானி மாஸ்டர் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் அளித்திருந்தார். இச்சம்பவம் தெலுங்கு, தமிழ் திரையுலகில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த புகாருக்கு பின்னர் ஜானி மாஸ்டர் தலைமறைவாக இருந்த நிலையில் அவரை ஹைதராபாத் போலீசார் தொடர்ந்து தேடி வந்தனர். இந்நிலையில் கோவாவில் தலைமறைவாக இருந்த ஜானி மாஸ்டரை ஹைதராபாத் காவலர்கள் கைது செய்தனர். ராய் துர்காம் காவல் நிலையத்தில் நடன இயக்குனர் ஜானி மாஸ்டருக்கு எதிராக போக்சோ சட்டத்தில் FIR பதிவு செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக ஜானி மாஸ்டரை சஸ்பெண்ட் செய்து தெலுங்கானா திரைப்பட வர்த்தக சபை நடவடிக்கை எடுத்தது குறிப்பிடத்தக்கது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை பயங்கரவாதி என விமர்சித்த மத்திய அமைச்சருக்கு எதிராக கர்நாடகா காவல்துறையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அண்மையில் அமெரிக்கா பயணம் மேற்கொண்டார். அப்போது இந்தியாவில் சீக்கியர்கள் தலைப்பாகை அணிய அனுமதிக்கப்படுவார்களா என பேசியதற்கு பாஜகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் ராகுலின் பேச்சு கண்டித்த மத்திய ரயில்வே துறை இணையமைச்சர் ரவ்னீத் சிங் பிட்டு ராகுல் காந்தி இந்தியாவின் நம்பர் 1 பயங்கரவாதி என விமர்சித்தார். சீக்கியர்களை பிரிக்க முயற்சிப்பதாக விமர்சித்த அவர் ராகுல் காந்தி இந்தியர் அல்ல என்றும் பிரிவினைவாதிகளும் நாட்டின் எதிரிகளும் ராகுல் காந்திக்கு ஆதரவாக உள்ளதாகவும் கூறினார். இதுகுறித்து கர்நாடக மாநில காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பெங்களூருவில் உள்ள ஹை கிரவுண்ட் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. லெபனானில் பேஜர்கள், வாக்கி டாக்கிகளை வெடிக்கச் செய்து நூதன தாக்குதல்களை மேற்கொண்ட இஸ்ரேல் 3வது நாளில் சோனிக் பூம் தாக்குதலை மேற்கொண்ட காட்சிதான் இது. லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் பயன்படுத்திய ஆயிரக்கணக்கான பேஜர்கள் ஒரே நேரத்தில் வெடித்து சிதறின. அடுத்த நாளே அவர்கள் பயன்படுத்திய வாக்கி டாக்கிகள் வெடித்து சிதறின. இந்த தாக்குதல் சம்பவங்களில் இதுவரை 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 3வது நாளில் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேலின் ஜெட் விமானங்கள் சீறி பாய்ந்ததுடன் ஒலியின் வேகத்திற்கு ஈடாகவும் அதே நேரத்தில் மிக தாழ்வாக காதை கிழிக்கும் ஓசையுடனும் பறந்தன. சோனிக் பூம் என்ற இந்த தாக்குதலால் மக்கள் வீடுகளிலிருந்து காதுகளை மூடிக்கொண்டு அலறியபடி வெளியே ஓடி வந்தனர். இது உடல் ரீதியாக பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாவிடனும் மக்கள் மனங்களில் பீதியையும் பதற்றத்தையும் அதிகரித்தது. இதனிடையே தெற்கு லெபனான் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. நேற்றிரவு ஜெட் விமானங்கள் மூலமாக நூற்றுக்கணக்கான ராக்கெட் லான்ச்சர்கள் ஏவப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல்லில் ஆக்கிரமிப்பு நிலத்தில் வளர்க்கப்பட்ட தென்னை மரங்களை அதிகாரிகள் அகற்றினர்.
திண்டுக்கல்லில் கோவில் நிலத்தில் இருந்த 40 தென்னை மரங்களை அழைத்த அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளையும் குண்டுக்கட்டாக அப்புறப்படுத்திய காட்சிகளே இவை. திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் அருகே உள்ள கோம்பையில் சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்காக அப்பகுதியில் உள்ள கோவில் நிலத்தை கையகப்படுத்த அரசு அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டனர். அப்பகுதியில் விவசாயம் செய்து வரும் 5 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அவர்களை காவல்துறை உதவியுடன் குண்டுக்கட்டாக அப்புறப்படுத்திய அதிகாரிகள் அப்பகுதியில் இருந்த 40 தென்னை மரங்களை வெட்டினர். தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 2 பேருக்கு மாவு கட்டு போடப்பட்டுள்ளது. மானாமதுரை அருகே 38 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் தனது ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த போது அங்கே வந்த 5 பேர் ஆண் நண்பரை தாக்கிவிட்டு பெண்ணை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் மானாமதுரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் மானாமதுரையைச் சேர்ந்த வில்வகுமார், முத்துக்குமார், ராமசாமி, அஜய்குமார், தவமுனியசாமி ஆகியோரை கைது செய்தனர். இதில் வில்வகுமார், முத்துக்குமார் இருவரும் காவல்துறையினர் பிடிக்க முயன்றபோது கீழே விழுந்ததில் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் செவல்பட்டி கிராமத்தில் நிகழ்ந்த பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். வெம்பக்கோட்டையை அடுத்த செவல்பட்டி கிராமத்தில் பாலமுருகன் என்பவருக்கு சொந்தமான உரிமம் பெற்ற பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. இங்குள்ள ஒரு அறையில் குருமூர்த்தி என்ற 19 வயது தொழிலாளி ரசாயன கலவை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக ரசாயன கலவை வெடித்து சிதறியது. இதனால் அந்த அறை இடிந்து தரைமட்டமானது. இந்த வெடிவிபத்தின் போது ரசாயன பொருட்களை இறக்கி வைக்க சென்ற ஆட்டோ ஓட்டுநர் கோவிந்தராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்தில் 100% தீக்காயமடைந்த தொழிலாளி குருமூர்த்தி சிவகாசி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விபத்தில் உயிரிழந்த கோவிந்தராஜின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க உத்தரவிட்டுள்ளார். மேலும் காயமடைந்த குருமூர்த்திக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்க ஆணையிட்டுள்ளார். தமிழ்நாடு அரசின் முத்திரை பதிக்கும் முத்தான திட்டங்கள் தொடர்பாக அதிகாரிகளுடன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் செயல்பாடுகள், புதிய திட்டங்கள் தொடர்பான அறிவிப்புகள், செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் முன்னேற்றங்கள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டங்கள் அவ்வப்போது நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் முருகானந்தம், உள்துறை செயலாளர் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் வடசென்னை வளர்ச்சித் திட்டம், முத்திரை பதிக்கும் முத்தான திட்டங்கள் ஆகியவற்றின் செயல்பாடுகள் தொடர்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். மாநில தலைவர் அண்ணாமலை லண்டன் சென்றுள்ள நிலையில் பெரிய நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்தக்கூடாது என்று கட்டளையிட்டிருப்பதாக பாஜக மாநில முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். மிகப்பெரிய நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டாம் என்றும் எங்களுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது, கட்டளை இடப்பட்டிருக்கிறது. அதனால சேவை நிகழ்ச்சி, அதற்கு பின்பு உறுப்பினர் சேர்க்கை, அது உறுப்பினர் சேர்க்கை சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அவர் படிக்க போயிருக்கிறார். அவர் போயிருக்கின்ற நேரத்தில் கட்சி ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு கூட கோர் கமிட்டி கூட சேர்ந்து திருச்சியில என்ன திட்டமிட்டோம் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். உறுப்பினர் சேர்க்கையில் மட்டுமே தற்போது தமிழ்நாடு பாஜக கவனம் செலுத்தி வருவதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். சிதம்பரம் கோயில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருந்தபோது ஆண்டுக்கு 3 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் ஈட்டியதாகவும், தீட்சிதர்கள் கட்டுப்பாட்டில் வந்த பிறகு ஆண்டுக்கு 2 லட்சம் ரூபாய் மட்டுமே வருமானம் வருவதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு சொந்தமான 2000 ஏக்கர் நிலங்கள் விற்கப்பட்டதாக எழுந்த புகாரில் ஆவணங்களுடன் அறிக்கை தாக்கல் செய்ய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடராஜர் கோயில் 2008 முதல் 2014 ஆண்டு வரை அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருந்தபோது 3 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் ஈட்டியது. ஆனால் தீட்சிதர்கள் கட்டுப்பாட்டில் வந்த பிறகு ஆண்டுக்கு 2 லட்சம் ரூபாய் மட்டுமே வருமானம் வருவதாகவும், வருவாய் கணக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட கோரியும் அறநிலையத்துறை ஆணையர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இது தொடர்பான விசாரணையில் கோயிலுக்கு சொந்தமான 3000 ஏக்கர் நிலங்களில் 2000 ஏக்கர் நிலத்தை தீட்சிதர்கள் தனியாருக்கு விற்றுவிட்டதாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பக்தர்களின் காணிக்கையை தீட்சிதர்கள் கணக்கில் வைக்காதது குறித்தும் அறிந்த நீதிபதிகள் அதிர்ச்சி அடைந்தனர். 2017 முதல் 2021, 2022 ஆண்டு வரை வரவு செலவு கணக்கு விவரங்களை தாக்கல் செய்ய தீட்சிதர்களுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் காணிக்கை வரவு வைப்பதற்கான நடைமுறையை உருவாக்கவும் ஆணையிட்டனர்.
கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் குறித்து வட்டாட்சியர் அறிக்கை அளிக்கவும் 2000 ஏக்கர் நிலம் விற்கப்பட்டது குறித்த ஆவணங்களுடன் அறிக்கை அளிக்கவும் அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கை வரும் 3ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். சென்னை கொருக்குப்பேட்டையில் ஆட்டோ ஓட்டுநரை காவல்துறையினர் தாக்கியதாக புகார் எழுந்த நிலையில் அவரை தாக்கவில்லை என காவல் துணை ஆணையர் விளக்கம் அளித்துள்ளார். கொருக்குப்பேட்டையைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான மோகன் என்பவருக்கும் மற்றொரு ஆட்டோ ஓட்டுநரான யுவராஜ் என்பவருக்கும் தகராறு ஏற்பட்டது. அப்போது பாட்டிலை எடுத்து மோகனை யுவராஜ் தாக்க வருவது அங்குள்ள சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இந்த தகவல் அறிந்து வந்த ஆர்கே நகர் காவல் நிலையத்தினர் இருவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். அப்போது தன்னை ஏன் அழைத்துச் செல்கிறீர்கள் என காவலர்களுடன் மோகன் வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மோகனை காவல் நிலையத்தில் வைத்து காவலர்கள் கொடூரமாக தாக்கியதாக அவரது தாய் குற்றம் சாட்டியுள்ளார். உள்ள இட்டுன்னு போயிட்டு அவ்வளோ அடி அடிச்சிருக்கிறாங்க சார். பாத்ரூம் போற இடத்துல அடிச்சுக்கிறாங்க, லெட்டின் போற இடத்துல இதை வச்சு குட்டி இருக்கிறாங்க சார். ரத்தமா வருதுன்னு சொல்லி சொன்னாங்க சார் எதிர்க்க வரும்போது. இந்நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் மோகனை காவல் நிலையத்தில் தாக்கவில்லை என வண்ணாரப்பேட்டை காவல் துணை ஆணையர் விளக்கம் அளித்துள்ளார். மோகன் மதுபோதையில் இருந்ததால் காலையில் வருமாறு வீட்டிற்கு அனுப்பி வைத்ததாகவும் பின்னர் யுவராஜ் அளித்த புகாரின் பேரில் காலையில் மோகனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அரசு பள்ளிகள் இல்லாத பகுதிகளில் இயங்கும் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு சலுகையை ஏன் வழங்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. பூபேஷ் என்பவர் தாக்கல் செய்த இந்த மனுவில் ராமநாதபுரத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளிகள் இல்லை என்றும் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளிகள் தான் உள்ளன எனவும் தெரிவித்துள்ளார். இதனால் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கான சலுகைகளை பெற முடியவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த மனு நீதிபதிகள் சுப்பிரமணியன், விக்டோரியா கௌரி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ராமநாதபுரத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளி அமைப்பதற்கான பூர்வாங்க பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். இதனை கேட்ட நீதிபதிகள் மாவட்ட தலைநகராக உள்ள ராமநாதபுரத்தில் இதுநாள் வரை அரசு உயர்நிலைப் பள்ளி ஏன் அமைக்கவில்லை என கேள்வி எழுப்பினர். அரசு மேல்நிலைப் பள்ளிகள் இல்லாத பகுதிகளில் அங்குள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு இளங்கலை மருத்துவம் உள்ளிட்ட படிப்புகளுக்கு அரசால் வழங்கப்படும் 7.5% இடஒதுக்கீட்டை ஏன் வழங்கக்கூடாது என நீதிபதிகள் வினவினர். இதுகுறித்து பதில் மனு தாக்கல் செய்ய பள்ளிக்கல்வித்துறை செயலாளருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். செங்கல்பட்டில் தனியார் பள்ளி பேருந்து திடீரென்று தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு பள்ளவேலி பகுதியில் தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளிக்கு சொந்தமான பேருந்து மூலம் பள்ளி மாணவர்களை பள்ளிக்கு அழைத்து வந்து மீண்டும் கொண்டு சென்று விடுவது வழக்கமாக உள்ளது. வழக்கம் போல மாணவர்களை அவர்களது வீடுகளில் இறக்கிவிட்டு திரும்பிய போது பேருந்து பழுதானது. உடனடியாக நிறுத்திவிட்டு அதன் ஓட்டுநர் மெக்கானிக்கை அழைத்து வர சென்றபோது பேருந்து தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவலறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மாணவர்களை தாக்கிய ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். மேலநம்பியபுரம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு நடுநிலைப் பள்ளியில் ராதாகிருஷ்ணன் என்ற ஆசிரியர் பணிபுரிந்து வருகிறார். விடுமுறை தினத்தில் கண்மாய்க்கு குளிக்க சென்ற மாணவர்கள் 7 பேரை ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் அடித்ததாக மாணவர்கள் பெற்றோரிடம் தெரிவித்துள்ளனர். மேலும் பாடம் படிக்காததால் காலணியை வைத்து அடித்ததாகவும் கூறப்படுகிறது. ஆசிரியர் அடித்ததால் தங்களது பிள்ளைகளின் உடலில் காயம் ஏற்பட்டுள்ளதாக பெற்றோர் குற்றம் சாட்டி ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினர். இதற்கிடையில் ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் விடுமுறையில் சென்றுள்ளதாக கூறப்படும் நிலையில் அவரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட தொடக்கக் கல்வி அலுவலர் நாயகம் உத்தரவிட்டுள்ளார். கிருஷ்ணகிரியில் பாலியல் தொல்லையால் பாதிக்கப்பட்ட 2 மாணவிகளுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்க உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. கிருஷ்ணகிரியில் பாலியல் தொல்லையால் பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு 2 வாரங்களில் கருணைத் தொகை வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கிருஷ்ணகிரியில் போலி NCC முகாம் நடத்தி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்றக்கோரி வழக்கறிஞர் சூரியபிரகாசம் தாக்கல் செய்த மனுவை உயர்நீதிமன்றம் விசாரித்தது. அப்போது விசாரணை குழுவில் 3 அதிகாரிகள் கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளதுடன் இதுவரை 20 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட 23 மாணவிகள் மற்றும் 219 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பில் வாதாடப்பட்டது. தனியார் பள்ளிக்கு சிறப்பு அலுவலர் நியமிக்கப்பட்டு நிர்வாகத்தை ஏற்க அரசு தொடங்கிவிட்டதாகவும் NCC முகாம் நடந்த மற்ற பள்ளிகளுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த விவகாரத்தில் மறைப்பதற்கு எதுவும் இல்லை எனவும் அரசு தரப்பு கூறியது. அதற்கு சட்டப்பணிகள் குழு அறிக்கை அளித்த பின்னரும் காவல்துறை ஏன் முறையாக விசாரிக்கவில்லை என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதனையடுத்து பாலியல் தொல்லையால் பாதிக்கப்பட்ட 23 மாணவிகளில் 2 கருணைத் தொகையாக தலா 5 லட்சம் ரூபாயும் மற்ற மாணவிகளுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் வழங்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கருணைத் தொகையை 2 வாரங்களில் வழங்க வேண்டும் என்றும் அந்த தொகையை சம்பந்தப்பட்ட பள்ளிகளிடம் இருந்து வசூலிக்கலாம் என்றும் அரசுக்கு ஆணையிட்டனர்.
சம்பவம் குறித்த விசாரணையின் தற்போதைய நிலை, போலி என்சிசி முகாம் நடத்திய சிவராமன் மரணம் தொடர்பான விசாரணை நிலை குறித்து முழுமையாக அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். சென்னையில் பெண் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக மேற்கொண்ட விசாரணையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. துரைப்பாக்கம் அடுத்த மேட்டுக்குப்பத்தில் பெண் ஒருவர் துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்யப்பட்டு கிடப்பதாக காவலர்களுக்கு தகவல் கிடைத்தது. நிகழ்விடத்துக்கு விரைந்த துரைப்பாக்கம் போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்டது மணலியைச் சேர்ந்த தீபா என்பதும், இவர் பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்ததாகவும், இதற்காக துரைப்பாக்கத்துக்கு வந்தபோது கொல்லப்பட்டதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் சுத்தியலால் அடித்துக் கொல்லப்பட்ட தீபா உயிரிழந்த பின் அவரை சூட்கேஸில் அடைத்து வீசிய அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது. வாய் தகராறு ஏற்பட்டு 2 பேருக்குள்ளே தகராறு ஆகிருக்கு. அதில் அவருக்கும் கையில் அடிபட்டிருக்கு, அந்த கொலை பண்ணவருக்கும் கையில் பட்டிருக்கு. அவர் எடுத்துகிட்டு வந்தக்கான ரத்தக்கரைகள்லாம் படிகளில் இருந்திருக்கு. இது தொடர்பாக சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்ற 25 வயது இளைஞரை காவலர்கள் கைது செய்துள்ளனர். தமிழகத்தில் போதைப் பொருட்கள் ஒழிப்பு நடவடிக்கைக்காக சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட உள்ளதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. சென்னையில் குடிசைவாசிகளுக்கு மாற்று இடமாக வழங்கப்பட்டுள்ள பெரும்பாக்கம், துரைப்பாக்கம் உள்ளிட்ட 4 இடங்களில் போதுமான அடிப்படை வசதிகள் இல்லை என்று தொடரப்பட்ட வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி டி. கிருஷ்ணகுமார், நீதிபதி பி. பாலாஜி அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது காஞ்சிபுரம் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழு தாக்கல் செய்திருந்த அறிக்கையை மேற்கோள் காட்டிய நீதிபதிகள், போதைப் பொருட்கள் தங்குதடையின்றி கிடைப்பதாகவும், இதனால் மாணவர்கள், இளைஞர்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுவதாகவும் கவலை தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்த அரசு தலைமை வழக்கறிஞர் PS ராமன், பெரும்பாக்கத்தில் கூடுதல் காவல்துறையினர் நியமிக்கப்பட்டு போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். அண்டை மாநிலங்களில் இருந்து போதைப் பொருட்கள் தமிழகத்திற்குள் நுழைவதை தடுக்க ரோந்து பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், போதைப் பொருள் இல்லாத தமிழகம் என்ற இலக்கை நோக்கி அரசு மற்றும் காவல்துறை செயல்பட்டு வருவதாகவும் தலைமை வழக்கறிஞர் கூறினார். மேலும் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் ஒழிப்பு நடவடிக்கைக்காக சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட உள்ளதாகவும், ADGP அந்தஸ்தில் உள்ள அதிகாரி இந்த சிறப்பு புலனாய்வு குழுவை கண்காணிப்பார் எனவும் தெரிவித்தார். இதையடுத்து சிறப்பு புலனாய்வு குழு மாநில அளவில் மட்டுமின்றி ஒவ்வொரு மாவட்ட மற்றும் தாலுகா அளவில் அமைக்க வாய்ப்புள்ளதா என அறிக்கை தாக்கல் செய்ய அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை செப்டம்பர் 26ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். நெல்லை மாவட்டம் கங்கைகொண்டான் சிப்காட் தொழிற்சாலையில் பணியாளர்கள் தங்கும் வகையில் அமைய இருக்கும் குடியிருப்பு வளாகம் கட்டுவதற்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் TRB ராஜா முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. கங்கைகொண்டான் சிப்காட் தொழிற்பூங்காவில் குடியிருப்பு வளாகம் ஒன்றினை சுமார் 40 கோடி ரூபாய் மதிப்பில் 870 பெண் பணியாளர்கள் பயன்பெறும் வகையில் அமைக்கப்பட்டு வருகிறது. இதே சிப்காட் தொழிற்பூங்காவில் 4300 கோடி ரூபாய் முதலீட்டில் TP சோலார் நிறுவனம் PV செல் மாடியூல் உற்பத்தி வசதியை செய்து வருகிறது. இந்நிலையில் TP சோலார் நிறுவன தொழிற்சாலையில் பணிபுரியும் 500 பெண் பணியாளர்கள் தங்குவதற்கான குடியிருப்பு வளாகம் கட்டுவதற்கு தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் ஹவுசிங், டாடா பவர் சோலார் நிறுவனங்களிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. சென்னை கோயம்பேட்டில் காய்கறி வாங்க வந்த நபரின் இருசக்கர வாகனம் திடீரென்று தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வேளச்சேரியைச் சேர்ந்த ராம்சிங் என்பவர் காய்கறி வியாபாரம் செய்து வரும் நிலையில் கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு தனது இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார். இவர் சந்தைக்குள் சென்ற நேரத்தில் அவரது வாகனம் திடீரென்று தீப்பிடித்து எரிந்தது. இதனை கவனித்த பொதுமக்கள் தீயணைப்புத் துறையினர் வருவதற்குள் தீயை அணைத்தனர். காய்கறி வாங்க வந்த நபரின் இருசக்கர வாகனம் திடீரென்று தீப்பிடித்து எரிந்ததால் கோயம்பேடு சந்தையில் பரபரப்பு ஏற்பட்டது. கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையின் போது பெண் வழக்கறிஞரிடம் நீதிபதி தரக்குறைவாக பேசியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஸ்ரீஷா நந்தா முன்னிலையில் காசோலை மோசடி வழக்கு விசாரணைக்கு வந்தது. காசோலையில் மோசடியாக கையெழுத்திட்டதற்காக 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்பது தெரியுமா என்றும், மனுதாரர் வருமான வரி மதிப்பீட்டாளரா என்றும் நீதிபதி சரமாரியாக கேள்வி எழுப்பினார். இதற்கு மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் பதிலளிப்பதற்குள் எதிர்தரப்பு பெண் வழக்கறிஞர் ஒருவர் குறுக்கிட்டு மனுதாரர் வருமான வரி மதிப்பீட்டாளர் தான் என்று பதிலளித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி ஸ்ரீஷா நந்தா பெண் வழக்கறிஞரை பார்த்து, நீங்கள் எதற்கு பதில் சொல்கிறீர்கள் என்று வினவினார். மனுதாரரை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும் போல என்றும், அவர் எந்த நேரத்தில் உள்ளாடை அணிந்திருக்கிறார் என்று கூட சொல்வீர்கள் என்றும் புன்முறுவலோடு கன்னடத்தில் நீதிபதி கூறியுள்ளார். இது தொடர்பான வீடியோ காட்சி வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நீதிபதி ஸ்ரீஷா நந்தா மீது தாராக முன்வந்து நடவடிக்கை எடுத்து பாலின விழிப்புணர்வு பயிற்சிக்கு அனுப்புமாறு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு மூத்த வழக்கறிஞர் இந்திரா ஜெய்சிங் கோரிக்கை விடுத்துள்ளார்.
கேரளாவில் நிஃபா வைரஸ் பாதிப்பால் இளைஞர் உயிரிழந்த நிலையில் 134 பேர் அதிக ஆபத்துள்ள பிரிவின் கீழ் இருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மலப்புரத்தில் நடந்த உயர்மட்ட குழு ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தொடர்பு பட்டியலில் உள்ளவர்களில் 81 பேர் சுகாதார பணியாளர்கள் என கூறினார். முதன்மை பட்டியலில் வைக்கப்பட்டுள்ள 134 பேர் அதிக ஆபத்துள்ள பிரிவின் கீழ் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மஞ்சேரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 6 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் பெரிந்தல்மன்னா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 21 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள அமைச்சர் இதுவரை 37 பேருக்கு தொற்று இல்லை என சோதனையில் தெரியவந்துள்ளதாக கூறினார். ராகுல் காந்தியை தோல்வியடைந்த பொருள் என்று குறிப்பிட்டுள்ள பாஜக தேசிய தலைவர் JP நட்டா காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கேவுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் பிரதமர் மோடியையும் OBC சமூகத்தினரையும் ராகுல் காந்தி தொடர்ந்து அவமதித்து வருவதாகவும் ராகுல் காந்தியின் செயல்களை எப்படி காங்கிரஸ் தலைவரான கார்கே நியாயப்படுத்துகிறார் என்றும் நட்டா கேள்வி எழுப்பியுள்ளார். தோல்வியடைந்த ஒரு பொருளான ராகுல் காந்தியை கார்கே மெருகேற்ற முயற்சிப்பதாகவும் நட்டா விமர்சித்துள்ளார். இந்திய வரலாற்றில் ஒரு பிரதமரை இத்தனை அவமதிப்புகள் யாரும் செய்ததில்லை என்றும் நட்டா குறிப்பிட்டுள்ளார். ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸ் செயல்படும் போது காப்பி பேஸ்ட் கட்சியாகவே இருந்ததாகவும் இதுவரை பிரதமரை 110 முறைக்கும் மேல் காங்கிரஸ் கட்சியினர் அவமதிப்பு செய்துள்ளதாகவும் நட்டா பட்டியலிட்டுள்ளார். காங்கிரஸில் சில நிர்வாகிகள் இந்தியாவில் பிரிவினையை தூண்டும் வகையில் கருத்துக்களை தெரிவிப்பதாகவும் தேசவிரோத செயல்களில் ஈடுபடுவோரை புகழ்ந்து பேசுவதாகவும் கூறியுள்ள நட்டா இத்தகைய செயல்களில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். சிந்து சமவெளி நாகரிகத்தை கண்டறிந்து 100 ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையில் அதற்கு காரணமான தொல்லியல் ஆய்வாளர் ஜான் மார்ஷலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கடந்த 1924ஆம் ஆண்டு செப்டம்பர் 20ஆம் தேதி சிந்து சமவெளி நாகரிகம் கண்டறியப்பட்டதை ஜான் மார்ஷல் அறிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்திய துணை கண்டத்தின் வரலாற்றை மறுசீரமைப்பு செய்த இந்த கண்டுபிடிப்பை தான் நன்றியுடன் நினைவு கூறுவதாக முதலமைச்சர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். சிந்து சமவெளி நாகரிகத்தை உரிய ஆதாரங்களுடன் திராவிடத்தோடு ஜான் மார்ஷல் தொடர்புபடுத்தியதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். ஏற்கனவே ஜான் மார்ஷலுக்கு தமிழ்நாட்டில் சிலை அமைக்கப்படும் என தனது அரசு அறிவித்ததை சுட்டிக்காட்டியுள்ள மு.க. ஸ்டாலின் சிந்து சமவெளி நாகரிக கண்டுபிடிப்பின் நூற்றாண்டையொட்டி சர்வதேச கருத்தரங்கு நடத்தப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதனை 4 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க பொருளாதார குற்றப்பிரிவுக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. சென்னை மயிலாப்பூரில் செயல்பட்டு வந்த த இந்து பர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த 144 முதலீட்டாளர்களிடம் 24 கோடியே 50 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக அந்நிதி நிறுவனத்தின் இயக்குநர் தேவநாதன் உட்பட 5 பேரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். இவர்களில் தேவநாதன், தேவசேனாதிபதி சுதீர் சங்கர் ஆகிய 3 பேரையும் 4 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். அந்த மனுவில் மோசடி தொடர்பாக தேவநாதனின் நிதி நிறுவனத்திற்கு சொந்தமான 6 லாக்கர்களை திறக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவானது நிதி நிறுவன மோசடி வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி மலர் வாலண்டினா முன்பு விசாரணைக்கு வந்தபோது தேவநாதன் உட்பட 3 பேரும் நேரில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதனையடுத்து நீதிபதி மூவரையும் 4 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க பொருளாதார குற்றப்பிரிவுக்கு அனுமதி வழங்கி உத்தரவிட்டார். விசாரணையை முடித்து வரும் 23ஆம் தேதி மாலை 4 மணிக்கு மூவரையும் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் உத்தரவிட்டார். ஜார்க்கண்ட் மேற்கு வங்க எல்லையில் உள்ள தாமோதர் பள்ளத்தாக்கு அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் மேற்கு வங்கத்தில் குடியிருப்புகளை சூழ்ந்தது. அண்மையில் தாமோதர் நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் DVC அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. இந்த தண்ணீர் மேற்கு வங்கத்தின் தெற்கு பகுதியில் கரையோர குடியிருப்புகளை சூழ்ந்தது. இந்நிலையில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளை மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பார்வையிட்டார். மெதினிப்பூரில் உள்ள பஷ்குரா பகுதியில் வெள்ள பாதிப்புகளை நடந்து சென்று பார்வையிட்ட மம்தா பானர்ஜி DVC அணையில் முறையாக தூர்வாரும் பணிகளை மத்திய அரசு செய்யவில்லை என்றார். 3.5 லட்சம் கனஅடி தண்ணீரை திறந்துவிட்டது மனித தவறு என்றும் மத்திய அரசு மீது புகார் தெரிவித்தார். DVC அணையின் நீர்பிடிப்பு பகுதி 100 விழுக்காட்டிலிருந்து தற்போது 36 விழுக்காடாக குறைந்துள்ளதாகவும் முறையான வடிகால் வசதிகளை மத்திய அரசு செய்து தரவில்லை என்றும் மம்தா பானர்ஜி அடுக்கடுக்கான புகார்களை முன்வைத்தார். டெல்லி முதலமைச்சராக அதிஷி நாளை பதவியேற்க உள்ளார். டெல்லியின் புதிய முதலமைச்சராக அதிஷி வரும் 21ஆம் தேதி பதவியேற்க இருப்பதாக ஆம் ஆத்மி கட்சி அறிவித்துள்ளது. அதிஷி பதவியேற்கும் 21ஆம் தேதியே அமைச்சர்களும் பதவியேற்க உள்ளதாகவும் அக்கட்சியின் தலைமை அறிவித்துள்ளது. டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் அண்மையில் ஜாமீன் பெற்ற அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். கெஜ்ரிவால் ராஜினாமா செய்த அதே நாளில் ஆட்சியமைக்க அதிஷி உரிமை கோரினார். 43 வயதாகும் அதிஷி டெல்லியின் 3வது பெண் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார்.
2013ஆம் ஆண்டு ஆம் ஆத்மி கட்சியில் சேர்ந்த அதிஷி மணீஷ் சிசோடியாவுக்கு ஆலோசகராகவும் பின்னர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சி காலத்தில் கல்வித்துறையிலும் திறம்பட செயல்பட்டவர் ஆவார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அடுத்த வாரம் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் கடந்த 2.5 ஆண்டு காலமாக நீடித்து வருகிறது. இந்த நிலையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அடுத்த வாரம் அமெரிக்கா பயணம் மேற்கொள்கிறார். இதுகுறித்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வெள்ளை மாளிகையில் ஜெலன்ஸ்கியை சந்திப்பதில் ஆவலுடன் இருப்பதாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது போரில் வெற்றி பெறுவதற்கான திட்டம் குறித்து ஜெலன்ஸ்கி எடுத்துரைப்பார் என்று தெரிகிறது. மேலும் போரை முடிவுக்கு கொண்டுவர மேற்கத்திய நாடுகளிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஏவுகணைகளை ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்த அனுமதி வழங்கும்படி பைடனிடம் ஜெலன்ஸ்கி வலியுறுத்துவார் என்று கூறப்படுகிறது. நவம்பரில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக மற்றொரு சர்வதேச அமைதி உச்சி மாநாட்டை நடத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவிலிருந்து உக்ரைனுக்கு பீரங்கி குண்டுகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் அனுப்பப்பட்டதாக வெளியான தகவலை மத்திய அரசு முற்றாக நிராகரித்துள்ளது. இந்திய ஆயுத தயாரிப்பாளர்களிடமிருந்து ஐரோப்பிய வாடிக்கையாளர்களுக்கு விற்கப்பட்ட பீரங்கி குண்டுகள் உக்ரைனுக்கு திருப்பி அனுப்பப்பட்டதாக ராய்ட்டர்ஸ் ஊடக நிறுவனம் செய்தி வெளியிட்டது. ஓராண்டுக்கு மேலாக உக்ரைனுக்கு ஆயுதங்கள் அனுப்பப்பட்டதாகவும் ரஷ்யாவின் எதிர்ப்புக்கு பிறகும் மத்திய அரசு இந்த விவகாரத்தில் தலையிடவில்லை என்றும் சுங்கத்துறை ஆதாரங்களின் அடிப்படையில் தகவலை வெளியிட்டுள்ளதாக அந்த நிறுவனம் குறிப்பிட்டிருந்தது. இதனை மறுத்துள்ள மத்திய வெளியுறவு அமைச்சகம் ஊகத்தின் அடிப்படையில் செய்தியை வெளியிட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த வெளியுறவு செய்தி தொடர்பாளர் ரந்தீப் ஜெய்ஸ்வால் இந்திய அணு ஆயுத ஏற்றுமதி சர்வதேச விதிமுறைகளுக்கு உட்பட்டது என தெரிவித்துள்ளார். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் செயலிகளில் அழகை அதிகரித்து காட்டும் ஃபில்டர் வசதிகள் வரும் ஜனவரி மாதம் முதல் நீக்கப்படுவதாக மெட்டா நிறுவனம் அறிவித்துள்ளது. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், மெசஞ்சர் உள்ளிட்ட செயலிகளின் தாய் நிறுவனமான மெட்டா பயனாளர்கள் வசதிக்காக ஃபில்டர் வசதியை கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் வழங்கி வருகிறது. இதற்காக இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் உள்ளிட்ட செயலிகளில் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களின் அழகை மெருகூட்டும் வகையில் மெட்டா ஸ்பார்க் AR என்ற இயங்குதளத்தை அறிமுகம் செய்தது. இது பயனாளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த செயலியை இளைஞர்களும் இளம் பெண்களும் பயன்படுத்தி தங்களது புகைப்படங்களை அழகுபடுத்தி சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர். இந்நிலையில் ஃபில்டர் வசதிகள் வரும் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி முதல் நீக்கப்படுவதாக மெட்டா நிறுவனம் அறிவித்துள்ளது. மெட்டாவுக்கு சொந்தமான AR-FX பயனாளர்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் என்றும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. பயனாளர்களுக்கு அடுத்த தலைமுறை அனுபவத்தை வழங்கும் வகையில் கிளாஸஸ் உள்ளிட்ட தொழில்நுட்பங்களில் முதலீடு செய்யும் விதமாக ஸ்பார்க் இயங்குதளத்தை மூடுவதாகவும் மெட்டா நிறுவனம் விளக்கமளித்துள்ளது. கனடாவில் சர்வதேச மாணவர்களுக்கு வழங்கப்படும் விசா எண்ணிக்கையை 30% கீழ் குறைக்க உள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. கனடாவில் இந்திய மாணவர்கள் உட்பட வெளிநாட்டு மாணவர்கள் ஏராளமானோர் உயர்கல்வி பயின்று வருகின்றனர். அதேபோன்று வெளிநாட்டைச் சேர்ந்த பலர் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் இந்த ஆண்டு சர்வதேச மாணவர்களுக்கு வழங்கப்படும் விசா 35% குறைவாக வழங்கப்படும் என்றும் அடுத்த ஆண்டு அந்த எண்ணிக்கை மேலும் 10% குறையும் என்றும் கனடா அதிபர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். இதேபோன்று உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை அதிகரிக்கும் வகையில் வெளிநாட்டு தொழிலாளர்களின் எண்ணிக்கைகள் குறைக்கப்படும் என்றும் ஜஸ்டின் ட்ரூடோ கூறியுள்ளார். கனடாவில் தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக வெளிநாட்டு மாணவர்களுக்கு வழங்கும் அனுமதியை குறைப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. கனடா அரசின் இந்த முடிவால் இந்திய மாணவர்கள் மற்றும் பணியாளர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. கனடாவில் கடந்த ஆண்டு 5.09 லட்சம் பேருக்கும் நடப்பாண்டு 1.75 லட்சம் பேருக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.